தேர்தல் ஆணையம் ஒரு லட்சமாக செயல்படுது. இப்ப ரிவ்யூ பெட்டிஷனை இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் கேட்டு பார்த்தோம், சட்டமன்றத்தில் பல அதிகாரிகளை கேட்டு பார்த்தோம். இந்த மாதிரியான தேர்தல் ஆணையம் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னா போடல. என்ன காரணம்? அவங்களே சொல்றாங்க, அவங்களே சொன்ன செய்திகளை உண்மைகளை மாத்தி இப்ப பாத்தீங்கன்னா தவறான தஸ்தாவேஜுகளை கொடுத்து 27 நவம்பர் 2025 மாம்பழ சின்னம் எங்களுக்கு தான் ஐயா அவர் கொடுத்த 6 பெட்டிஷன் தள்ளுபடி பண்றோம்னு சொன்னாங்க. இதுக்கு பிறகு நான் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டு என்ன சொல்லுச்சு? தலைவர் யார் என்பதை உரிமையியல் நீதிமன்றம் சிட்டி சிவில் கோர்ட்டு முடிவு செய்யும். நாங்களும் வழக்கு போட்டோம். அதுவரையிலே தலைவர் யாரும் இல்லை என்பதை அந்த 4ஆம் தேதி 12வது மாதத்தினுடைய தீர்ப்பு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி அன்புமணி தலைவர், எப்படி மாம்பழசன் அவங்களுக்கு இல்லை? சிவில் கோர்ட்டிலே நீதி அவங்க வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கிலே மருத்துவர் ஐயா தான் தலைவர் என்று தீர்ப்பு வரும். மாம்பழம் சின்னம் மருத்துவர் ஐயா ஆகிய தரப்புக்கு எங்களுக்கு தான் வரும் என்று உறுதியாக தீர்ப்பு என்று நம்புகிறோம். என்ன காரணம்? எங்களோட நீதி இருக்குது, நியாயம்.